பார்க்க அப்படியே வெள்ளை பூண்டு மாதிரியே இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான முட்டை மோமோஸ் தாங்க செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமுங்க. மோமோஸ் செய்யறதுக்கு மைதா மாவை நல்லா பிசைஞ்சு ஊற வச்சிடலாம். 1/2 கிலோ மைதா, 1 ஸ்பூன் உப்பு. உப்பையும் மைதாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு பார்த்தீங்கன்னா பூரி மாவு பதத்துக்கு பிசையணும். மாவு பார்த்தீங்கன்னா பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டோம். இதில் லைட்டாக ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் மாவு வந்து நம்ம கையில் ஒட்டாது. மாவை பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஒரு ஈரத்துணி போட்டு மூடிடலாம். முட்டை மோமோஸ் பார்த்தீங்கன்னா மாவு பிசைஞ்சு ஊற வச்சாச்சு. இப்போ முட்டையை வேக வச்சு மசாலா ரெடி பண்ணிடலாம். பச்சை தண்ணி, கல்லுப்பை, முட்டை பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையை பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். ஆயில், பொடி பொடியாக கட் பண்ண பூண்டு, பச்சை மிளகாய், கட் பண்ண பெரிய வெங்காயம். இந்த மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வேகணும்னு இல்லை, அரை வேகடை வெந்தாவே போதும். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க முட்டைக்கோசும் கட் பண்ணி வச்சிருக்க குடமிளகாவும் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ், மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, கறி மசாலா, முட்டை பாருங்க அப்படியே மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. நமக்கு உப்பு காரம் ஏதாவது பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். மசாலா பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இறக்கிடலாம். மசாலாவை பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ மாவை உருண்டை பிடிச்சி தேய்ச்சி எடுத்துக்கலாம். எதுக்காக இந்த ஈரத்துணி போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாவை ஊற வைக்கும்போது மேலே பார்த்தீங்கன்னா வர வரன்னு ஆகக்கூடாது. பாருங்க மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, மேலே வர வரனே ஆகலை. மாவு பார்த்தீங்கன்னா நம்ம உருட்டும் போது கையில் இந்த மாதிரி ஒட்டும். ஒட்டாமல் இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா வரமாவில் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணிட்டு அப்படியே எடுத்து உருட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கையில் சுத்தமாகவே ஒட்டாது. இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம தேய்ச்ச உருண்டையை வச்சு தேய்ச்சிக்கலாம். பாருங்கள் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் லேசாகவும் இல்லாமல் தேய்ச்சாச்சு. இது அப்படியே ஒரு மூடி வச்சு ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ரவுண்ட் ஷேப்பில் அழகாக கட் பண்ணிட்டோம். மசாலாவை பார்த்தீங்கன்னா நம்ம தேய்ச்சதில் சென்டரில் வைக்கணும். மசாலா வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒன்று சேர்க்கணும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மடிச்சுட்டே வரணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் மடிச்சுட்டே வரணும். அப்போ தான் மோமோ ஷேப் வரும் நமக்கு. இப்போ இதை அப்படியே சுருட்டி விடணும். இப்படி சுருட்டி விடும்போது பார்த்தீங்கன்னா மாவும் பிரிஞ்சு வராது, மசாலாவும் வெளியே வராது. பாருங்கள் மோமோ ஷேப் எப்படி வந்திருக்குன்னு. இதே ஷேப்பில் எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துக்கலாம். பார்க்க அப்படியே வெள்ளை பூண்டு மாதிரியே இருக்குது. இதை அப்படியே இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சிடலாம். இட்லி தட்டில் நம்ம ஆயில் தடவிக்கலாம். அப்போ தான் மோமோஸ் பார்த்திங்கன்னா நமக்கு கீழே ஒட்டாமல் வரும். நம்ம ரெடி பண்ண மோமோவை அப்படியே எடுத்து வச்சிடலாம். மோமோஸை பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரத்தில் வச்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம மோமோஸ்க்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிடுவோம். தக்காளி நம்ம தண்ணியிலே மசிச்சுக்கலாம். மசிச்ச தக்காளி, 3 வரமிளகா, கல்லுப்பு, சர்க்கரை. சட்னிக்கு தேவையான எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும்.
மோமோஸ் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்போ எடுத்துடலாம். மோமோஸ் பாருங்க எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு. தண்ணி நல்லா சுண்டி தக்காளி பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு. இது அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆறிடுச்சு. இது அப்படியே மிக்சியில் போட்டு கரகரகரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி நமக்கு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. பாருங்க மோமோஸ் நம்ம கீழே ஒட்டவே இல்லை, அழகா வந்துருச்சு. எக் மோமோஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே சூப்பராக ரெடி ஆயிருச்சு. கூடவே பாருங்க சட்னியும் ரெடி ஆயிருச்சு. இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும், சாப்பிட வேண்டியதான். அப்படியே இந்த மோமோஸை எடுத்து சட்னியில் தொட்டு சாப்பிடுவோம். சட்னி பார்த்தீங்கன்னா இனிப்பு, புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே சூப்பராக இருக்கு. மசாலாலாம் பாருங்க ஃபர்ஸ்டே நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம். டேஸ்ட் நல்லா இருக்கு. மோமோஸ் பாருங்க சூப்பராக வெந்திருக்கு. இது உள்ள எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. முட்டையெல்லாம் மசாலாவோட வெந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பனானா லீஃப் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை டிங்குன்னு தட்டி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.